ஒரு நிதி மையத்தில் மாலினி ஆண்டிற்கு 15% என்ற விகிதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, அது இது 3 வருஷத்துக்கு. ஸோ எண் வந்து 3, 7000 முதலீடு செய்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 7000 அப்படின்னா கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலினி பெறும் வட்டி தொகையும் மொத்த அமௌண்ட்டும். ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வந்து என்னது கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஃபார்முலா இருக்குது, டைரெக்டாக நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ P × 1+R/100 இந்த இதில் வந்து இந்த 15,3,7,000 அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா 10,646. ஸோ இது வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அதாவது 1+R/100 ஸோ 3 தடவை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். ஸோ -7,000 எவ்வளோ வரும், 3,646 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். பட் இந்த இதில் இந்த மெத்தடில் போட்டுக்கலாம், இதுதான் நார்மல் மெத்தட். பட் இந்த ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் மொத்த தொகையில் இருந்து அந்த 7000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்துருக்க இந்த அமௌண்ட்லேருந்து 7,000 கழிக்கும் போது இந்த அமௌண்ட்டு கிடைக்கணும். இப்போ 13,246லேருந்து 7,000 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 6,246 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3,246 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு, ஆப்வியஸாக தப்பு. இங்கே பாருங்கள், 10,646லேருந்து 7,000 கழிச்சோம்னா 3,646, இது கரெக்டு. அடுத்ததுக்கு செக் பண்ணுங்கள், 16,046லேருந்து 7,000 கழிச்சோம். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ 7,000 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 8,000 9,000 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6,000, இதுவும் தப்பு. அடுத்து பார்த்தோம்னா 14,636லேருந்து 7,000 கழிச்சோம்னா அதுவும் கிட்டத்தட்ட 7,636 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4,000 கொடுத்து. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே? ஸோ இப்படி பார்க்கும்போதே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் பி தான் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ட்ரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ்லேருந்து எப்படி வந்து கரெக்டான ஆன்சர் எது, தப்பான ஆன்சர் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஒரு மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க.